மீனாவுக்கு இந்த இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் முத்துக்கிட்ட சொல்லாமல் இவங்க மறைச்சது ரொம்ப தப்பு. முதல்ல இந்த சீதா ஆசைப்பட்டதுனால மீனா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, அந்த அருணோட பேச்சை கேட்டு. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்கணும், அட்லீஸ்ட் அவங்க அம்மா கிட்டேயாவது சொல்லியிருக்கணும். ஆனால் முத்து சம்மதிக்கலை அப்படின்றதுனால திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முத்துவே மனசு மாறி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இந்த டைம் முத்துவை வெளியேற்றணும் அப்படின்னு அருண் பண்ண பிளான் தான் இது. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த முத்துவுக்கு எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது தெரிய வரணும், இந்த கல்யாணப்போ நான் சீதாவுக்கு தாலி கட்டும்போது அவன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பான். அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே முதல்ல கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு லேடி காதில் சொல்கிறாங்க, அதாவது ஒய்ஃப் காதில் சொல்கிறாங்க. அவங்க அப்படியே பக்கத்தில் எல்லாருக்குமே சொல்லி கடைசியில் முத்துவுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறமா முத்து அருணை பிடிச்சி கேட்கும்போது, ஆமாம் நான் முதல்ல சீதாவை தான் கல்யாணம் பண்ணேன், உங்கள் ஒய்ஃப் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ முத்து கேட்குறாங்க மீனா கிட்ட, இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சீதாட்ட கேட்குறாங்க, சொல்லு சீதா, நீயாவது உண்மையை சொல்லு, இவங்க சொல்லாத உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருது, எல்லாரும் சேர்ந்து என்னைய முட்டாளாக்கிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி முத்து கவலைப்படுறாங்க. உங்களுக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சேன், கடைசியில் என்னைய கோமாளி பட்டம் எனக்கு கட்டிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதுக்கப்புறமா மீனா ஏங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீ மட்டும் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல முத்து போயிடுறாரு. ஆனால் பெரியவங்களாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, சரி அதான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சுல, இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் தாலியை மட்டும் கட்டட்டும் அப்படின்ற மாதிரியே சொல்ல, அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாலி கட்டுறாரு, கல்யாணமும் நடந்து முடியுது. இதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. சரி இதனால் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் முத்து அவங்கள வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. நான் விஜயாவுக்கு சொல்லவா வேணும், பயங்கரமாக கிழிச்சு எடுக்கிறாங்க மீனாவை. நீயே அந்த வாய் பேசின, என் வீட்டில் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு இப்போ என்ன காரியம் பண்ணிட்டு நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை இப்போ எதுவுமே பேச மாட்டேன்றாரு. நான் உன்னை ரொம்ப நம்பினேன், நான் கூட ஸ்ருதி சொல்லும் போது கூட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது கூட நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டாலும் கூட மாமா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தனியாக கூப்பிட்டுனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நீ சொல்லலை. என்னைய ஒரு அப்பா ஸ்தானத்தில் நினச்சிருந்த அப்படின்னா நீ சொல்லியிருப்ப. ஆனால் என்னைய ஒரு ஆளாக கூட நீ மதிக்கல பற்றியா, அங்கே நிற்கிற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அப்பா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா முத்து யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் இவ வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, இவ இந்த வீட்டுக்கு வாழவே கூடாது, அப்படி யாராவது என்னைய இவ கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து கோபப்பட்டு போயிட்டாரு. ஆனால் இதுவுமே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்ற போய் தங்கச்சியை நல்லா லைஃப்பில் செட் பண்ணி விட்டுட்டு இப்போ மீனா உட்காந்து அழுதுட்ருக்காங்க.